இன்னைக்கு டே 3 ஆஃப் ஃப்ரீ 7 days வெயிட் லாஸ் ட்ரைனிங் ஆன்லைன். இன்னைக்கு நம்ம 500 கேலரி டெபிசிட் இருக்க போகிறோம். டயட்டில் 300 கேலரியும் அதே நேரம் ஒர்க் அவுட்டில் 200 to 500 கேலரி நம்ம பர்ன் பண்ண போகிறோம். ஸோ முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம லோவர் பாடியும் முந்தா நேற்றுக்கு நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக அப்பர் பாடி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி டைனமிக் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கார்டியோ வந்து முந்தா நேற்று பண்ண அதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ டயட்டெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ன ஏதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லாமல் இருக்கீங்கன்னா டே 1 வீடியோ அண்ட் டே 2 வீடியோவில் எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டே 1 வீடியோ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நாள் ட்ரெயின் பண்ணுங்கள், டே 2 வீடியோ யூஸ் பண்ணி செகண்ட் நாள் ட்ரெயின் பண்ணுங்கள், அண்ட் டே 3 மூணாவது நாள் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் 4 நாளைக்கான வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன், அநேகமாக அப்லோட் ஆயிருக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டி வலி இருக்கவங்க மற்ற இஷ்யூஸ் இருக்கவங்க இந்த ஒர்க் அவுட்ஸை ரிஸ்க் எடுத்து பண்ண வேணாம். ஸோ டே 1 வீடியோவில் மற்ற எல்லாத்தையுமே கிளியராக சொல்லியிருக்கேன். வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம நம்ம டைரெக்டாக ஒர்க் அவுட்குள்ளே போயிடலாம். இந்த ஒர்க் அவுட் ஒரு வாக் த்ரூ தான். இந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு கூடவே சேர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டைனமிக் ஸ்ட்ரெச்சிங் வீடியோலேருந்து எல்லாம் அப்படியே கண்டினியூஸாக ரெஸ்ட் கேப்போட வந்துட்டே இருக்கும், அப்படியே பார்த்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டைனமிக் ஸ்ட்ரெச்சிங் வார்ம் அப்பில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜம்பிங் ஜாக்ஸ். இதை 1 மினிட்டுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் சர்க்கிள்ஸ். ஆர்ம் சர்க்கிள்ஸ் வந்து 30 செகண்ட் ஃபார்வர்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம் அண்ட் நெக்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் பேக்வர்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அண்ட் நவ் இப்போ நம்ம மறுபடியும் ஹை நீஸ் பண்ண போகிறோம். ஃபார் 1 minute ஸ்ட்ரெயிட் நம்ம எப்படி ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணமோ இதே மாதிரி நம்ம ரெஸ்ட் கொடுத்து தான் ஹை நீஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிமெம்பர், என் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள், ரெஸ்ட்டில் இருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ம் சர்க்கிள்ஸ் பண்ணலால் நம்ம ஒன்றும் ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ வி கேன் கோ ஸ்ட்ரெயிட்லி டு ஹை நீஸ். இப்போ நம்ம ஹை நீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு முட்டி வலி இருக்குன்னா தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணாதீங்க, ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. நான் போகிற ஸ்பீடில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே, ஸோ முட்டி வலி இருக்கவங்களுக்கு தனியாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த சீரீஸில் நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து முட்டி வலி கம்மியாக இருக்கவங்களுக்கு அல்லது இல்லாதவங்க பெட்டர் யூஸ் பண்ணுறது நல்லது. லைட்டாக முட்டி வலி இருந்தால் கூட யூஸ் பண்ண வேண்டாம். ட்ரை பண்ணுங்கள், ஒரு 4 கவுண்ட் 5 கவுண்ட் ட்ரை பண்ணுங்கள். பெயின் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணாதீங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம ஹை நீ ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது ஹிப் ஓப்பனர்ஸ் 30 செகண்ட் பர் லெக். ஸோ இதுவும் நம்ம இப்போ உடனடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இப்போ உங்களுக்கு எதுவும் தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ட் பீட் ஃபுல் ஸ்பீடில் இருக்கும். ஸோ மடக்குன்னு குடிக்காதீங்க, சின்ன சின்ன சிப்பாக அளவாக குடிங்க. குடிச்சிட்டு கம் பேக் இன் டு தி ரொட்டீன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹிப் ஓப்பனர் ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கேப் வேணும்னு நினச்சா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதிகபட்சம் 1 நிமிஷம் கேப் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 1 நிமிஷம் கேப் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி ஸ்டாண்டிங் டார்சோ ட்விஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை முடித்த உடனே நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, உங்கள் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் உங்ககிட்ட இருக்குன்னா ஹார்ட் பீட் எவ்வளோ காட்டுதுன்றதை ஒர்க் அவுட்டை முடிச்சோன்னே நோட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் போட்டுருங்க. உங்கள் ஹார்ட் பீட் வந்து 130 தாண்டி போகலை அப்படின்ற பட்சத்தில் பர்ஃபெக்ட்
150 தாண்டுதுன்னும் போது நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து ஒரு 110 105க்கு குறையிற அளவுக்கு 90க்கு போனாலும் பிரச்சனை இல்லை, குறையிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வாய் வழியாக ரொம்ப ஸ்பீடாக ப்ரீத் பண்ணாதீங்க. மெடிடேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரீத் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப நேரம் கட்டாதீங்க, கட்டி வைக்க வேண்டாம். இதை சொல்கிறேன், காற்றை சொல்கிறேன், ஆக்சிஜனை சொல்கிறேன். ஸோ ஸ்லோ ப்ரீத் இன், ஸ்லோ ப்ரீத் அவுட் கண்டினியூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு கம்பேக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம கார்டியோக்குள்ளே போக போகிறோம். ஓகே, ஸோ நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் பண்ண டைனமிக் ஸ்ட்ரெச்சிங்கில் நீங்கள் அரவுண்ட் 100 to 130 kcal வந்து பர்ன் பண்ணியிருப்பீங்க. இஃப் தி இன்டென்சிட்டி வாட்ஸ் ரைட், நீங்கள் என் கூடவே ட்ராவல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து பர்ன் ஆகிருக்கும். அண்ட் ஆஃப்டர் பர்ன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஒர்க் அவுட் முடிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த கேலரிக் பர்ன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஹார்ட் பீட் ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதே டைமில் நம்ம அடுத்த கட்டமாக கார்டியோக்குள்ளே போயிட்டு ஒரு 10 minutes வந்து பேசிக் கார்டியோஸ், கொஞ்சம் லைட்டான கார்டியோஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணும்போது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்னென்ன கார்டியோஸ் பண்ண போகிறோம்னா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்டியோவில் நம்ம மார்ச்சிங் இன் பிளேஸ் 1 minute பண்ணுவோம். ஸ்டெப் டச் சைட் டு சைடு 1 minute பண்ணுவோம். ஸ்லோ பர்பீஸ் அது வந்து ஒரு செட் மட்டும் நம்ம பண்ணுவோம். நீ ரேஸ் 1 minute பண்ணுவோம். ஸ்குவாட் டு ஸ்டாண்ட் 1 minute பண்ணுவோம். ஸோ ஓவராலாக இதில் நம்ம இப்போ மார்ச் இன் பிளேஸ்னால் என்ன, இந்த 1 minute வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ நீங்கள் மார்ச் இன் பிளேஸ் முடிச்சிருப்பீங்க. இனி அடுத்து நம்ம ஒரு 10 to 15 seconds ரெஸ்ட்டில் இருக்க போகிறோம். ரெஸ்ட்டில் இருந்துட்டு ஸ்டெப் டச் போயிடுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்டெப் டச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரெஸ்ட் பத்தலைன்னா பாஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னு நினச்சா நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி குடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 seconds to 1 minute ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டாக டைமர் மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட வேண்டாம். ஓகே, நீங்கள் இப்போ வந்து ஸ்டெப் டச்சை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 1 to 1.5 minutes ரெஸ்ட்டு தேவைப்படும். ஏன்னா ஸ்லோ பர்பீஸ் நம்ம எடுத்து பண்ண போகிறோம். பர்பி வந்து கொஞ்சம் ஹை இன்டென்சிட்டியான ஒர்க் அவுட் தான். நீ பெயின் இருக்கவங்க, பாடி பெயின் இருக்கவங்க, ரொம்ப ஹெவியாக பாடி பெயின் இருக்கவங்க கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் ஓவர் வெயிட் கேட்டகரியில், அதாவது உங்கள் ஹைட்டை விட நீங்கள் லைக்
ஓவர் வெயிட்டுக்கு கீழே இருக்கவங்க பர்பீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஓவர் வெயிட்டுக்கும் மேலே இருக்கீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பர்பீஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்லோ பர்பி வந்து என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ 1 கவுண்ட் 2 கவுண்ட் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ இன்ஜுரி ஆகிக்க வேண்டாம். ஸோ இன்ஜுரி ஆகாமல் அடுத்த ஸ்டெப் நம்ம போகணும். அப்போ தான் நம்ம வந்து இன்றைக்கி செஷனை கிளியராக முடிக்க முடியும். ஸோ 1 மினிட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லோ பர்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்லோ பர்பி முடிச்சிருப்பீங்க. ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே எலிவேட்டடாக இருக்கும். ஸோ எகெயின் இஃப் யூ வாண்ட் ட்ரிங்க் சம் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கலாம். நிறையா குடிக்க வேண்டாம், மறுபடியும் சொல்கிறேன், அளவாக குடிச்சிக்கோங்க. ஸோ ஸ்லோ பர்பி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம நீ ரேஸ் பண்ண போகிறோம். நீ ரேஸ் ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ஸோ நீ ரேஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஃபைனலி ஸ்குவாட் டு ஸ்டாண்ட். ஒன்றும் பெரிய ஒர்க் அவுட்டில் ஸ்குவாட் பண்ணி எந்திரிக்கிறது தான். இதுவும் நம்ம ஒரு 1 மினிட்டுக்கு பண்ண போகிறோம். ரொம்ப ஹை இன்டென்சிட்டியில் நம்ம போக போகிறது இல்லை, பேசிக்கான இன்டென்சிட்டியில் தான் போக போகிறோம். சரி வாங்க, ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்காமல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குள்ளே போகிறோம். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல. ஸோ ஒவ்வொரு ரெஸ்டிங் பீரியடும் இது நீ அடுத்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஒரு செட்டு முடிஞ்சோடனே நம்ம 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் ரெஸ்ட் எடுப்போம். அண்ட் ஒரு ஒர்க் அவுட் முடிஞ்சோடனே, இப்போ இந்த ஒர்க் அவுட்லேருந்து இந்த ஒர்க் அவுட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுப்போம். ஸோ இந்த ரெஸ்டிங் பீரியடோடு சேர்த்து நம்மளோட ஒர்க் அவுட் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கெட் ரெடி. நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் எந்த ஒரு வெயிட்டு எதுவுமே இல்லாமல் நீங்கள் இந்த ஒர்க் அவுட் எல்லாத்தையுமே பண்ணலாம். ஸோ நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒர்க் அவுட் பண்ணும்போது கை சுழுக்கினாலோ ஏதாவது ஆனாலோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உடனே கையை உதறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு கையை ரிலாக்ஸ் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். கொஞ்சம் பின்னாடி வா, கை கொஞ்சம் கீழே போடு, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து போடு, இன்னும் வா போடு. அவ்வளோதான்.
கொஞ்சம் பின்னாடி வா, கை கொஞ்சம் கீழே வை. போடு, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து போடு, இன்னும் வா, போடு. Four, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அவ்வளோதான். கொஞ்சம் பின்னாடி வா, கை கொஞ்சம் கீழே வை. போடு, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து போடு, இன்னும் வா, போடு. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அவ்வளோதான். இந்த கையை எடுத்து இந்த ஷோல்டர் தொட்டுட்டு வை, அப்படியே அந்த கையை எடுத்து ஷோல்டர் தொட்டு வை. இப்போ ஒரு கவுண்ட் ஆச்சு, இந்த மாதிரி 30 கவுண்ட்டு, 20 கவுண்ட். 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10, 10. போதும், முடிச்சுக்கணும். அதை திருப்பி இந்த கையை எடுத்து இந்த ஷோல்டர் தொட்டுட்டு வை, அப்படியே அந்த கையை எடுத்து ஷோல்டர் தொட்டு வை. இப்போ ஒரு கவுண்ட் ஆச்சு, இந்த மாதிரி 30 கவுண்ட்டு, 20 கவுண்ட். 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10, 10. போதும், முடிச்சுக்கணும். அதை திருப்பி இந்த கையை எடுத்து இந்த ஷோல்டர் தொட்டுட்டு வை, அப்படியே அந்த கையை எடுத்து ஷோல்டர் தொட்டு வை. இப்போ ஒரு கவுண்ட் ஆச்சு, இந்த மாதிரி 30 கவுண்ட்டு, 20 கவுண்ட். 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10,
10 போதும் முடிச்சுக்கணும். அது திருப்பி கட் $15, $14, $13, $12, $11, $10, $9, $8, $7, $6, $5, $4, $3, $2, $1. அவ்வளோதான். $15, $14, $13,
15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் முடிச்சிடாதீங்க. எல்லா நாளுமே ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சிங் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஸோ ஸ்ட்ரெச்சிங்கை பற்றின வீடியோ, ஒரு கிளியரான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி இன்றைக்கி டே 1 ஸ்ட்ரெச்சிங் முடிச்சிருங்க. டே 2 வீடியோ 20 கவுண்ட். ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டுவெண்ட்டி கவுண்ட். ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டுவெண்ட்டி கவுண்ட். ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
போதும் அப்படியே ஃப்ரண்ட்டு. போதும் அப்படியே ஃப்ரண்ட்டு. போதும் அப்படியே ஃப்ரண்ட்டு. இப்போ நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம இன்ஜுரிஸை ப்ரிவென்ட் பண்ணுவோம். இதை நான் ஆல்ரெடி 2 வீடியோலையும் சொல்லியிருக்கேன். மறுபடியும் இந்த வீடியோவில் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங்கோட வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அசால்ட்டாக இருந்துடாதீங்க, அப்புறம் இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நாளைக்கு டே 4 வீடியோவை பார்த்து உங்கள் ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணுங்கள். நாளைக்கு ஆக்டிவ் ரெக்கவரி தான். இந்த 3 நாள் அளவுக்கு ஒர்க் அவுட் இருக்கவே இருக்காது. நாளைக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வாக்கிங் அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்ஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம இத்தனை நாள் பண்ண ஒர்க் அவுட்டுக்கு நம்ம மசில்ஸ் ரெக்கவர் ஆகணும். ஸோ டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவரி இருக்காது. டயட்டை பற்றி கம்ப்ளீட்டாக டே 1ஓட வீடியோலையும் டே 2ஓட வீடியோலையும் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ டயட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த 2 வீடியோவையும் பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களால் இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியல, அதுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா யோசிக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.